சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த துலா ராசி. துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ராசிங்க. இந்த துலா ராசியை பொறுத்த வரைக்குமே எங்களோட ராசி சின்னமே பாருங்கள் தராசு. இவங்க தராசு எப்படி ஒரு பொருளை கரெக்டாக எடை போடுதோ அப்படி தான் இவங்களுமே இருப்பாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு தவறாமல் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னா இந்த துலா ராசியை சொல்லலாம். எதுலேயுமே ஒரு நடுநிலை தவறாமல் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்குமே அழகு, சுகயோகம், கலை, சுற்றுலா, நல்ல உணவுகளில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவங்ககிட்ட ஒரு அன்பாகவும் ரொம்ப கலகலப்பாகவும் பழகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துலா ராசியை சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த துலா ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே நேரத்தில் நல்ல ஒரு கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. அதாவது யார்ட்டையாவது பேசினா கூட ஒரு நீதி தவறாத பேசக்கூடிய அன்பர்கள் அப்படின்னா இந்த துலா ராசிக்காரர் தான். மற்றவங்களோட உணர்வுகளுக்குமே அதிக ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ராசினா இந்த துலா ராசி தான் சொல்லலாம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் ரொம்பவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், உங்களுக்கு வாழ்க்கையில் யாரால் பிரச்சனைகள்லாம் சந்திப்பீங்க, அதே நேரத்தில் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தான் என்ன, பரிகாரம் என்ன, இந்த டைமில் உங்களுக்கு குருப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த வைகாசி மாதத்தில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன, யார்கிட்ட நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். துலா ராசி இது ஒரு சுக்கிரனின் ராசி. அதாவது சுக்கிரன் சுபயோகத்துக்கு அதிபதி. எப்போவுமே அழகாக தன்னை காட்டிக்க விரும்புவாங்க. சுற்றுலா, சினிமா போன்ற பொழுதுபோக்கு விஷயங்களில் சுவையான உணவு உண்பதிலும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலும் அதிக ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்கும். பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பேச்சுமே ரொம்ப இனிமையானதாக இருக்கும். இதனால் நண்பர்கள் வட்டம் அப்படிங்கிறது அதிகனே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா, நம்மக்கிட்ட பழக மாட்டாரா அப்படின்னு ஏங்க வைப்பக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே ராசி அதிபதி சுக்கிரன், அதாவது ராகு கேதுவுடனோ செவ்வாய் சூரியனுடனோ சனியுடனோ சேராமல் இருப்பது மேற்கண்ட பலன்களுக்கு வலிமை உங்களுக்கு கொடுக்கும். இவங்க ராசிக்கு தராசு சின்னமாக இருக்குது. எதுக்குமே பார்த்திங்களா, யாரையுமே பார்த்தவுடன் அவங்கள பற்றி எடை போடுவதில் வல்லவர்கள். துல்லியமான ஒரு கணிப்பு கொண்டு இருப்பாங்க. நீ வேணாம் பாரு, அவன் ஒரு நாள் இப்படித்தான் செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியாக உங்களுக்கு பார்த்திங்களா ஒத்து போகும். பெரும்பாலுமே இந்த ராசியில் பிறந்தவங்களோட பலவீனம் என்ன அப்படின்னா, இவங்க சொந்த வீடு இல்லை அப்படின்னா கூட ஒரு கார் வாங்க ஆசைப்படுவாங்க. வருமானம் இருக்கோ இல்லையோ ஒரு தாய்லாந்து டூர் போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அதே மாதிரி கோவா போனால் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சீரியஸாக இருப்பாங்க. கோவில், குளம் போன்ற ஆன்மீக விஷயங்கள் இவங்களுக்கு அலர்ஜி. இந்த ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 7வது ராசியாக இருக்குது. இந்த ஒரு சரராசி. அதே மாதிரி ஆண் ராசி, காற்று ராசி. காற்றை போல் இனிமையாக மற்றவங்களோட மனசுலையும் நல்ல ஒரு மற்றவங்களோட மனதை ஈஸியாக கவர்ந்துருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வேகமான ஒரு ராசி, குரலோசை ராசி, குருட்டுத்தனமான ராசி, நீண்ட ராசி, உயிரற்ற ராசி, உயரமான ராசி, ஒற்றைப்படை ராசியாக இந்த ராசியானது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ராசிகளை பெரும்பாலுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ராசிக்காரரு ரொம்பவே ஒரு நல்ல தோற்றம் இவங்களுக்கு இருக்கும். தைரியசாலியாக இருப்பாங்க, பலசாலியாக இருப்பாங்க, எதுக்குமே பயந்துக்க மாட்டாங்க. நடையிலையும் சரி பயணத்திலையும் சரி ஒரு பிரியம் உடையவங்க. ஜீரண தொல்லைகள் இவங்களுக்கு அடிக்கடி இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வயிற்று கோளாறுகள் இருக்கும். இவங்களோட ராசிப்படியே பார்த்திங்களா சில பேர்த்துக்கு இதெல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு அழகான கண்கள் அமைய பெற்றவங்க. இந்த ராசிக்காரர் உயரமாக இருப்பாங்க, ஒல்லியாகவும், மூக்கு தீர்க்கமாகவும் வெடுப்பாகவும் இருக்கும். அழகான தோற்றம் உடையவங்க. அதே மாதிரி கஸ்டமஸ்தான உடல் அமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த துலா ராசிக்காரரு. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கோபப்படுவாங்க. இவங்க பார்த்திங்களா அந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க. புத்திசாலித்தனம் உடையவங்க. சோம்பேறித்தனம் இவங்களுக்கு சிறிதும் பிடிக்காது. சோம்பேறியாக இருக்கிறவங்கள பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்காது. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு திறமைசாலி, தர்ம சிந்தனை உடையவங்க. அற்ப விஷயங்களுக்காக மனதை மாற்றிக்கொள்வாங்க. ஆனால் எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு மைண்டில் என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வாங்க. மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு ரொம்பவே
மதிப்பு கொடுப்பாங்க. இருந்தால் கூட ஒரு லிமிட்டு தான். எதையுமே நல்லா சிந்தித்து ஒரு முடிவு எடுப்பதில் ரொம்ப திறமை வாய்ந்தவங்க. கணக்கில் புலிகள்னே சொல்லாங்க. பொதுவாகவே கலைத்திறன், தொழில் திறன் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். பொருட்களை வாங்குவதிலும் சரி, விற்பதிலும் சரி ஒரு திறமைசாலி. செல்வமும் அந்தஸ்தும் நம்மள பெறக்கூடிய ஒரு ராசி தான். இந்த துலா ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய குடும்பத்தில் தான் இந்த துலா ராசி அன்பர்கள் பிறப்பாங்க. அதே நேரத்தில் பெருமையுடையவங்க செருக்கும் இருக்கும். மத கோட்பாடுகளை கடைபிடிப்பாங்க. இரக்க குணம் நிறையவே இவங்ககிட்ட இருக்கும். எல்லாத்துட்டையுமே ஒரு அன்பாக நடந்து கொள்வாங்க. நல்ல இயல்புகள் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும். ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிறது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா. பொது நலத்துலேயுமே இருந்தாலும் சுயநலம் அதிகம் இருக்குன்னே சொல்லலாம். சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து பெற்று இருப்பாங்க. அதே மாதிரி இவங்கள பொறுத்த வரைக்குமே சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊரில் இவங்க பார்த்திங்கன்னா இருப்பாங்க. வாழ்க்கையை உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்படுவாங்க. இவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதிலும் தேவையில்லாதவைகளை எல்லாமே விலக்கி கொள்வதிலும் ரொம்பவே சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க. ஆழ்ந்த கருத்துக்களையும் யோசித்து வெளியிடுவாங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே எல்லா வசதிகளையும் இளமையில் பெற வேணும் அப்படின்னு ரொம்ப விரும்புவாங்க. குடும்ப பொறுப்பு இவங்களுக்கு மற்ற ராசிக்காரோட அதிகனே சொல்லலாம். பெற்றோர்களை கலந்து யோசிக்காமல் எந்த ஒரு காரியத்திலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. வரவை காட்டிலும் இவங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். இரக்க சிந்தனை அதிகம் இருக்கும். சகோதரர்கள் வழியே சென்று உதவி செய்வாங்க. சமூக தொண்டிலும் சரி, அரசியல் சேவையிலும் சரி அதிக ஒரு நாட்டம் காட்டி அதில் பார்த்திங்கன்னா சிக்கிக்கொள்வாங்க. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் இவங்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு பேச்சாளர், சொன்ன அறிவு உடன் செயல்படுவாங்க. காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு அடுத்த வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க மின்சாரத்துறை, பொறியியல் துறை, உணவுத்துறை, வாகனத்துறை, ஆடை ஆபரண அலங்காரத்துறைகளில் ஈடுபட்டால் இவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். இவங்க சார்ந்த ரூப அம்பிகை வழிபாட்டில் ஈடுபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. சுவாதியில் பிறந்தவங்க நரசிம்மர் பிரதோஷ நாளில் நரசிம்மரை வணங்கலாம். சித்திரை, செவ்வாய் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்து நாளில் முருகன் வழிபாடலாம். விசாகம், திருச்செந்தூர் முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. பொதுவாகவே இந்த துலா ராசி அன்பர்களுக்கு குடல், கல்லீரல், ஈரல், சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்பு இருக்காம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி பித்த கோளாறுகளை தவிர்க்க சில எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செஞ்சாலே போகிறோம். அதாவது துர்க்கை வழிபாடு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வழிபடலாம். குரு பகவான் அதாவது வியாழக்கிழமை நாளில் குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடுவது செய்வது நீங்கள் ஈரல் தொடர்பான உபாதைகளை குறிங்களுக்கு குறைக்கும். அதாவது உணவு மற்றும் வாழ்க்கை முறையை நீங்கள் ரொம்பவே கவனம் செலுத்தணும். துலா ராசிக்காரர் அதிக காரம், புளிப்பு, எண்ணெயில் பொரித்த உணவுகளை முக்கியமாக தவிர்க்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்பவே கவனம் செலுத்தணும். அதே மாதிரி யோகா, உடற்பயிற்சி இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது உங்களுடைய உடலுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்கும். தினமுமே தியானம், யோகா செய்வதன் மூலம் மன அழுத்தத்தை குறைத்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். பொதுவாகவே உங்களோட ராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஜோதிட குறிப்பின்படி உங்களோட ராசிக்குரிய அதிபதியான சுக்கிரனின் அருளை பெற வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப சிறந்த பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். துலா ராசிக்காரருக்கு இது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். அதே நேரத்தில் கூடுதல் வழிபாட்டு முறைகளை அறிய பார்த்தீங்களா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போயிட்டு உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் தீவிரமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகிறது அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. பொதுவாகவே இந்த துலா ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் ஓரளவு செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய குடும்பத்தில் தான் நிறைய பேர் பிறக்கிறாங்க. துலா ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் நல்ல ஒரு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில வழிபாடுகள் செய்கிறது நல்லது. இந்த ராசி கட்டங்களில் 7ஆவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த ராசி. இதனோட அதிபதி இன்பங்களுக்கு காரகனான சுக்கிர பகவான் இருக்கிறாரு. துலா சுக்கிர பகவானின் ஆட்சி வீடு அப்படிங்கிறதுனால இந்த ராசியில் பிறக்கக்கூடிய நபர்கள் ஓரளவுக்கு பெரும்பாலுமே ஓரளவு வசதி படைத்த குடும்பமாகவே இருக்குது. மேலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே ஆண்களாக இருந்தாலும் சரி, இந்த ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு தோற்றப்பொழிவோடு
பிறரை கவர்ந்திழுக்கக்கூடிய ஒரு கவர்ச்சி தன்மையை கொண்டிருப்பாங்க. இத்தகைய துலா ராசிக்காரரோட வாழ்க்கையில எப்போதுமே ரொம்ப மகிழ்ச்சியா அவங்களோட வாழ்க்கை இருக்கணும், ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த பரிகாரங்கள செஞ்சாலே போதும். துலா ராசிக்காரர் தங்களோட வாழ்க்கையில பல நன்மைகள் அதிகம் ஏற்பட வெள்ளிக்கிழமை நாள்ல வீட்ல லட்சுமி மற்றும் குபேரரோட படங்களுக்கு முன்னாடி சி சிறிதளவு கற்கண்டுகள நைவேத்தியமா வச்சு, தூப தீப ஆராதனை இது எல்லாமே கொளுத்தி, நீங்க லட்சுமி குபேரரோட மந்திரங்கள 108 முறை சொல்லி நீங்க துதித்து வணங்கணும். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு நவகிரக சன்னதியில சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்கள போட்டுட்டு நீங்க சர்க்கரை, கற்கண்டுகள போன்றவை எல்லாமே நைவேத்தியமா வைத்து, நெய் தீபம் ஏற்றி சுக்கிர பகவான் மந்திரங்கள துதித்து வணங்கும்போது, நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பு முனை இருக்கும். வருடத்திற்கு ஒரு முறையாவது சுக்கிர பகவான் தலமான கஞ்சனூர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை தினத்தில் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிப்படி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சுக்கிர பகவான் பெண்கள் மற்றும் விலங்குகள் மீது அதிகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறாரு. எனவே நீங்கள் வசதி குறைந்த பெண்கள், பசுமாடுகள், நாய்கள், குரங்குகள், பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு உணவு கொடுப்பது ரொம்பவே சுக்கிர பகவானின் கருணையான பார்வை உங்கள் மீது பட்டு உங்களோட சுக்கிர தோஷத்தை நீக்கும். உங்களோட வீட்டு பெண்களையோ அல்லது மற்ற பெண்களையோ திட்டுறதோ அல்லது அடிக்கிறதோ அவமானம் செய்கிறதோ இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இது தவிர்த்திங்களாவே உங்களுக்கு சுக்கிரனோட அருளும் லட்சுமி தேவியோட அருளாசியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதனால் உங்களுக்கு பொருளாதார ரீதியில் பல நன்மைகள் கிடைக்கும். கோவில்கள், மடங்கள் போன்றவற்றிற்கு வெள்ளிக்கிழமை நாளில் வெள்ளை நிற வெண்ணெய் கட்டிகளையும் பசும் பாலையும் தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லது.